ஹாய் வணக்கம். நான் தீபா. நான் முதற்கனல் மூவியில் வித்யா ரோல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? முதற்கனல் ஃபஸ்ட்லேருந்து பேசுவா. ஹாய் ஐம் தீபா. நான் இந்த படத்தில் வந்து முதற்கனல் மூவியில் வந்து வித்யாவா நடிச்சிருக்கேன். இதில் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மென்டலாக ஃபிசிக்கலாக எவ்வளோ இந்த ட்ரக் அப்யூஸ்னால எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, எஜுகேட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, போர் அடிக்கலை. எப்படி இன்டர்வல் வந்ததுன்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு நார்மல் ஒரு இந்த மூவி மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்கள். ஸ்கூல் பசங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து இது ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமா, என்ஜாய் பண்ணுற படமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். என்ஜாய் பண்ணுற படமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம், ரொம்ப தேவையான படம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு, இட்ஸ் இந்தியா, எல்லாத்தையும் சேர்ந்தது தான். பட் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த போதையால் இருக்குது. அதுக்கு வந்து தெளிவாக சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்ஷன் பற்றி இது ஒரு விழிப்புணர்வுக்காக கண்டிப்பாக எல்லாருக்குமே போட்டு காட்டலாம் தான். ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் காட்டலாம். அதில் நடித்த எல்லா பசங்களுமே நல்லா அந்த எமோஷன்ஸை நேச்சுரலாகவே காமிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க கொண்டு போனதுமே சரியாக தான் இருந்தது. அவங்களே அதை அட்மிட் பண்ணி காமிச்சதும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த படம் பிடிக்கும். சரி, வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். நான் முதற்கனல் படத்தோட தயாரிப்பாளர். என்னோடய பேர் வந்து போத்திராஜ். அதாவது இந்த படத்தை துளி அளவு கூட வன்முறை இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கூட இல்லாமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பப்ளிக் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்னில் நிறைய படம் ஃபர்தராக வரும். ஸோ நல்ல படங்கள் வர்றது வராதுன்றது உங்கள் பப்ளிக் கையில் இருக்குது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. என் பேர் முத்துக்குமரன். இந்த படத்தினுடைய இணை இயக்குனர். போதை அழிவின் பாதை என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். பெரிய பட்ஜெட் படங்களும் பெரிய ஹீரோக்களும் சொல்லாத விஷயத்தை ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு புதுமுகங்களை வச்சு இந்த ஒரு கருத்தை, இந்த போதையின் அழிவின் பாதை என்ற கருத்தை வலியுறுத்தி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மக்களை உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதற்கனல் மூவி இதில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கால யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இந்த ட்ரக்லாம் வந்து எப்படி எராடிகேட் பண்ணணும் அப்படின்றத அதை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டீம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ வணக்கம். என்னோடய பேர் யோகேஷ். நான் இதில் தாஸ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரக்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான் இது. நிச்சயமாக இது ஃபேமிலி, சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் நாளைக்குலேருந்து நீங்கள் பார்த்து தான் இந்த மாதிரி நிறைய படம் எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி படம் ஓடினா கூட அப்போ நம்ம தமிழ் படத்தையும் வெளியில் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுவாங்க. ஓகே, எல்லா படமே எல்லா ஒரு ஜென்ரஸோட படமும் கலந்து இது ஓடினா தான் நம்ம தமிழ் திரைப்படம் நல்லா பெருசாக வளரும். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. இது ஒரு என்னோட இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, என்னோட அண்ணனுக்கு நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிமே, டெபியூ ஃபிலிமே ஹீரோவாக கிடச்சதுங்கிறது கண்டிப்பாக கடவுளோட அருள்னு தான் சொல்லணும். அந்த ஃபஸ்ட்டு படத்துலையுமே வந்து இவ்வளோ ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ், சமுதாயத்துக்கு தேவையான படத்தில் நம்ம ஹீரோவாக பண்ணியிருக்கோன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்டு இதை வந்து இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷனோ இதுவோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ், சரி ஸ்டோரி நல்லா இருக்குது, அந்த ஸ்டோரியை பார்த்து மக்கள் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரி மக்களுக்கு பிடிச்சிருந்தது. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே எங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக முதற்கனல் படம் தமிழகம் முழுக்க திரைக்கு கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனுக்கும் தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனருக்கும் நம்மாத நன்றி. தயாரிப்பாளர் அவர்கள் வந்து இந்த படத்தை எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண வச்ச விஷயம் என்னென்னா, இந்த படம் டிப்பிக்கலாக சிறுமுதிரீட்டு படங்களுக்குள்ள எல்லா ரிஸ்கையும் இந்த படமும் தாங்கி தான் வருது. பட் அதை தாண்டி இது கொடுக்க போகிற சொசைட்டிக்கு கொடுக்க போகிற கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப பெருசு. அந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய ரிஸ்க்கை எடுக்க தயார் அப்படின்றது ஒரு ரொம்ப கட்ஸோடு வந்திருக்காரு. அதுக்காகவே அவருக்கு முதல் சல்யூட். இந்த டீம் மெம்பர்ஸ், இந்த ப்ரொடியூசரும் அந்த விஷயத்தை புரிஞ்சு அவரோட முதல் படத்துலேருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சு வந்ததுனால முதலீட்டு விஷயத்துலையும் இதை கரெக்டாக காம்பேக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல படைப்பாக வந்திருக்குது. கமலாவில் இந்த ப்ரீமியர் ஷோவுக்கு நாங்கள் இந்த மலையை தாண்டி வந்து ஆடியன்ஸை பார்த்தது தான் அது பெரிய சச். ஆடியன்ஸுன்றது டிப்பிக்கலாக ஆல் கிளாஸுன்றதை தாண்டி டீனேஜ் பசங்க நிறைய பேர் இங்கே தேட்டரை ஃபில் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படம் தமிழகம் முழுக்க ஒரு டீசெண்டான ரிலீஸ் ஆக போகுது. நல்ல திரையரங்குகள் கிடச்சிருக்குது, நல்ல ஷோ டைம் கிடச்சிருக்குது. தியேட்டரில் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். இதுக்கு கொடுக்குற சப்போர்ட் இது மாதிரி நிறைய சிறுமுதிரீட்டு தரமான படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சொசைட்டியில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சுக்கு இது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்புறேன். தேங்க்யூ. எங்கள் முதற்கண் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர், எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லோருமே நான் வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ப்ளீஸ் சைலண்ட் சார், ப்ளீஸ் சைலண்ட். வணக்கம். வணக்கம். முதல் கனல் திரைப்படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறப்பே தெரியும் இது உணர்வுபூர்வமான கதை அப்படின்னு சொல்லி. பெரிய நடிகர்கள் நடிக்கலை, பெரிய பணமெல்லாம் போட்டு எடுக்கலை. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னென்னா, நம்ம உண்மையிலேயே சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கதையை எல்லாம் புதுமுகங்களை வச்சு எங்களால் முடிஞ்ச வரை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதை நாங்கள் இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்குறப்ப மக்கள் எல்லாருமே புதுமுகங்கள், பெரிய படம் தான் அப்படின்னு பார்க்காம நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கதையாக இருக்குது சார், இதை நாங்கள் எல்லாருமே பார்த்து ரசித்தோம், அதே மாதிரி நாங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படின்னு இங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாக சொன்னதை கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு பட இயக்குனராக எங்களுடைய குழுவில் என்னென்னா நமக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய படைப்பு மற்றவர்களால் பாராட்டினா மட்டும்தான் நம்ம இனி வந்து படைப்பு நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. பொதுமக்கள் வந்து கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளோட, பெற்றோர்கள் குழந்தைகளோட, அதுவும் ஸ்கூல் பாய்ஸு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி, போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்வின், ராஜேஷ், ஜெனிஸ் எங்களுடைய திரைப்படம் வரதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றது காரணமானவர். இந்த முத்துக்குமரன் அவருடைய இணை இயக்குனர். வித்யா இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சார் வந்து போத்தி சார், அவர் தான் தயாரிப்பாளர். இவர் யோகேஷ் நல்லா நடிச்சிருப்பா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து சிவகுமார் எங்களுடைய நண்பர், இவர் சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. பேசலாம்.